நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குங்க இந்த வீட்டுக்குள்ள. அதாவது முத்துக்குமரன் இருக்காருல்ல, முத்துக்குமரனை எதனா ஒரு வார்த்தை யாராச்சும் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து அதை ப்ரூவ் பண்றதுல ரொம்பவே குறியா இருக்கார். நான் அப்படி இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுல ரொம்பவே மெனக்கிடுறாரு. இதை நிறைய இடங்களை நம்ம பார்த்துருக்கோம். நேத்துல இருந்து நீங்க ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் வந்து கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்காரு. சரிங்களா, அவர் வந்து குக்கிங் டீம்ல இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ போர்ஷன் அப்படிங்கிறத பிரித்து வச்சிருக்காங்க. கிரேவி வந்து ஒருத்தருக்கும் ஒரு பவுலில் வந்து ஊற்றி வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் அருண் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான் உங்களோட போர்ஷன் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சுட்டோம்னா எக்ஸ்ட்ராவும் அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு திட்டமாக வச்சுட்டு மற்றவங்களுக்கு இல்லை அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டாங்கன்னா இருக்காது. அதனால இந்த போர்ஷன் உங்களுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கணக்கு பண்ணி சாப்பிட்டுப்பாங்க அப்படிங்கிறதுனால பிரித்து வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஈக்குவலாக பிரித்து வச்சிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் தானே. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி அவர்கள் வந்து கிளவராக பேசுகிறேன்ற பேரில் இவ்வளோ போர்ஷன்லாம் நான் சாப்பிட மாட்டேன், எதுக்கு வந்து போதும் என்னை கேட்டுட்டு நீங்கள் கொடுக்கலாம்ல, இவ்வளோ போதும்னு நான் சொல்லியிருப்பேன்ல, இவ்வளோ இப்போ பாருங்க வேஸ்ட் ஆக போகுது அப்படின்ற அவங்களுக்கு நிறைய ஆயிடுச்சு கிரேவி. இப்போ என்னன்னா, ஒரு பவுலில் வந்து ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாகிடுச்சுன்னா மற்றவங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி நான் வந்து எனக்கு போதும் நீங்கள் யாராச்சும் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். இது ஒரு மேட்டரே கிடையாது. இதை மஞ்சரி வந்து அருண் கிட்ட கொண்டு போக, அருண் வந்து எப்பயுமே இருக்கக்கூடிய அருணுக்கும் நேற்று ஹேண்டில் பண்ண அருணுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. கொஞ்சம் காமாக தான் ஹேண்டில் பண்ணாரு. வார்த்தையை அந்த அளவுக்கு விடலை. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க. மஞ்சரி போய் வாண்டடாக வந்து அருண் கிட்ட கேட்குறாங்க, நான் ஏன் இவ்வளோ வச்சிங்க, இப்போ பாருங்க வேஸ்ட் ஆகுது அப்படின்னும் போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா மீச்சத்தை வந்து வேற யாருக்காச்சும் கொடுங்க அப்படின்ற மாதிரி அருண் சொல்லியிருக்கிறப்ப அந்த இடத்துல முத்துக்குமரன் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய என்ட்ரி. இப்போ முத்து வந்து அவர் எப்பயுமே அவர் ஒரு கான்ஷியஸில் இருப்பார், எல்லா இடத்துலையும் நம்மளோட கருத்து இருக்கணும் அப்படின்றத இருப்பார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு சஜஷன் சொன்னால் கேட்டுக்க, ஏன் வந்து இது பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அந்த இடத்துல அருண் வந்து நாங்கள் 2 பேர் தானே பேசிகிட்டு இருக்கோம், நீ எதுக்கு நடுவில் தேவையில்லாமல் வர, நீ உள்ளே வராத அப்படின்னும் போது அந்த இடத்துல முத்துக்குமரன் ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? அருணை லூஸு அப்படின்னு சொல்லியிருப்பார். பொதுவாக இருக்கிற அருணா இருந்திருந்தா இல்லை வேற யாராச்சும் இருந்திருந்தா அருண் வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாரு அந்த வார்த்தையை சொன்னதுக்கு. இதுவே ஜாக்லின் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருணை வந்து கையிலே பிடிக்க முடியாது. முத்து இப்படி சொல்லும் போது அருண் பொத்திக்கிட்டு தான் இருந்தாப்புல. நான் என்ன நினைச்சேன், சரி முத்துக்கிட்ட பேசுறதுக்கு அருணுக்கு பயம் போல அப்படின்னு நினைச்சேன். எப்பயுமே அருண் வந்து பின்னாடி பேசுறவர் தானே, அதனால நான் அப்படி நினைச்சேன். ஆனாலும் முத்து அந்த வார்த்தையை பயன்படுத்தினது வந்து தப்பு. அருண் வந்து மறுபடியும் வந்து நாங்கள் 2 பேர் தானே பேசிட்டு இருக்கோம், நீங்க வராதிங்க முத்து, நீங்க உள்ள வராதிங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே முத்து சம்மந்தமே இல்லாமல் அங்கே ஒரு விஷயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ரேஷனிங் வந்து வீணா போகுது, அது வந்து குப்பையில் இப்போ அவங்க கொட்டினாங்கன்னா அதில் என்னுடைய ரேஷனிங் இருக்குல்ல, ஒரு ஹவுஸ்மேட்டாக நான் கேட்பேன், எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் பேசுறாரு. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு லாஜிக் இடிக்குது. என்ன லாஜிக் அப்படின்னா, இப்போ இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆப்பிள் இருக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆப்பிளை ஒரு 5 பீஸாக கட் பண்ணுறோம். சரிங்களா, 5 பீஸாக கட் பண்ணி 5 பேர் தான் இருக்காங்க, 5 பேருக்கு கொடுத்தாச்சு, ஆளுக்கு ஒரு பீஸை கொடுத்தாச்சு. இப்போ அதில் ஒருத்தர் வந்து பாதி சாப்பிட்டுட்டு பாதி கீழே போட்டார் அப்படின்னா அது அவருடைய ரேஷன், அவருடைய சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் அவர் கீழே போடுறாரு அப்படிங்கிறது எப்படி மற்றவங்களுடைய ரேஷன் ஆகும், மற்றவங்களை அது எப்படி பாதிக்கும்? இப்போ மஞ்சரிக்கு ஒரு பவுலில் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது மஞ்சரியோடைய ரேஷன், மஞ்சரியோடைய ஒரு சாப்பாடு, அதை அவங்க சாப்பிட்றதும் கீழே கொட்டுறதும் அவங்களுடைய விருப்பம், அது மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணாது, மற்றவங்க எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இது முத்துக்குமரன் தேவையான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணார். அதில் என்னுடைய ரேஷன் இருக்கு, எனக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் பேசணுமா, அவர் பேசும்போது யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதான். இது தேவையில்லாத ஆணிங்க. நேற்று இதை வந்து தீபக் கிட்ட கொண்டு போறாங்க. தீபக் என்ன சொல்லிட்டாருன்னா, தீபக் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாரு யார, முத்துக்குமரனை. முத்துக்குமரனால தீபக் கிட்ட பேச முடியல. தீபக் ஒரு வார்த்தை சொன்னா இவரும் சைலண்டா போறாரு. தீபக் என்ன சொல்லிட்டாரு, இது ஒரு விஷயம் கிடையாது, இது அவங்களோட ரேஷன் வந்து ஒரு இவ்வளோதான் அப்படின்ற ஒரு குவான்டிட்டி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு எக்ஸஸாக அவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் கொடுக்குறாங்க. அதை அவங்க வந்து சாப்பிட்றதும் மற்றவங்களுக்கு கொடுக்குறதும் அவங்களோட விருப்பம், இது ஒரு விஷயம் இல்லை. கிச்சனில் ஒருத்தவங்க வேலை செய்யும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க சமைச்சு முடிச்சிட்ட பிறகு வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு தீபக் சொல்லிட்டார். முத்துக்குமரனுக்கு அந்த இடத்துல ஏறிக்கிச்சு. அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அப்போ மஞ்சரியும் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அந்த இடத்துல அதை பேசி முடிச்சா தானே, அதை வந்து எப்படி நீங்கள் பேசக்கூடாதுன்றீங்க, எப்படி அப்புறமா பேசுங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? அப்போ அது டைலூட் ஆயிருமே. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இவங்க 2 பேருமே நிற்கிறாங்க. இந்த பிரச்சனை நைட்டு பேசுகிறாங்க ஃபுல்லாக, வெளியில் கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசுகிறாங்க, அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல பேசுகிறாங்க. அருண் என்ன சொல்லிட்டாருன்னா, மஞ்சரிக்கு எப்போ பிரச்சனைனாலும் முத்துக்குமரன் உள்ளே வராரு, அவர் வந்து ஓவர் ஷேடப் பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டாங்க.
இது முத்துக்குமரனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயம் வந்துடுச்சு. அந்த பயத்தில் தான் இவ்வளோ பிரச்சனையும் பண்ணுறாரு முத்து. என்ன பயம்? நான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நான் இன்னொருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நான் குரூப்பிசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போர்ட்ரே பண்ணுறீங்க, வெளியில் தப்பாக நீங்கள் வந்து போர்ட்ரே பண்ணுறீங்க, அது தவறு. நான் என்றைக்குமே இண்டிவிஜுவல் பிளே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து நேற்று உருட்டினார். இத்தனை நாட்களாக ஆண்கள் பெண்களும் தனித்தனியாக இருக்கும்போது முத்துக்குமரன் வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடினாரு. எனக்கு அப்படி தெரியல, நான் ஒரு நாள் அப்படி பார்க்கலையே. நீங்கள் அது ஒரு டீமுடைய மூளையாக இருந்து மற்றவங்க எல்லாரையும் வந்து உங்களை சுற்றி இயங்க வச்சிங்க, அது எப்படி ஒரு இண்டிவிஜுவல் கேமாக இருக்க முடியும் முத்துக்குமரன்? வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இண்டிவிஜுவல் கேமு நீங்க என்ன ஆனீங்க? இத்தனை நாட்களாக முத்துக்குமரன் என்ன பேசினாலும் அப்படியே மாய மூடிக்கிட்டு கேட்டுட்டு இருந்த ஆண்கள் எல்லாம் இப்ப எதிர்த்து பேசுறாங்க. தீபக், அருண், விஷால், ஜெஃப்ரி இவங்கெல்லாம் வந்து எதிர்கருத்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது முத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது, மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. என்னடா இது, இத்தனை நாளா நம்ம பேசணும் அமைதியா இருந்தாங்க, இப்ப நம்ம பேசும்போது ஒருத்தரும் நம்மளை பேசாதுன்னு சொல்றாங்களே, பேசாம நம்ம எப்படி இங்க பொழப்பு ஓட்டுறது அப்படிங்கிற ஒரு பயத்துல முத்து இருக்கார். நேற்று நைட்டு பேசின அந்த விஷயம் காலையிலேயே மறுபடியும் வருது, சபையில் வருது. காலையிலேயும் தீபக் கிட்ட சொல்லி அதை அட்ரஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ முத்துக்கு என்ன பிரச்சனைனா குரூப்புன்னு சொல்லக்கூடாது, அவரை அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் மற்றவங்களை சொல்லும்போது உங்களை வந்து மற்றவங்க சொல்லக்கூடாதா? என்ன முத்து இதெல்லாம்? மஞ்சரிக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் அங்கங்கே நிற்கிறீங்க அவங்களுக்கு. அப்போ இதே வந்து சௌந்தர்யாவுக்கு ஜாக்லின் பண்ணும்போது அது குரூப்பு, தர்ஷிகாவுக்கு பவித்ரா பண்ணும்போதும் இல்லை பவித்ராவுக்கு தர்ஷிகா பண்ணும்போதும் குரூப்பு, அன்ஷிதாவுக்கு சுனிதா கேட்டால் அது குரூப். இப்படி நம்ம பேசுகிறோம் தானே, நம்ம தானே பேசுகிறோம். நீங்களே பேசியிருக்கீங்களா, அன்ஷிதாவும் சுனிதாவும் எப்பயுமே கேங்காகவே இருக்காங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்களே. அப்போ உங்களை இந்த மாதிரி சொல்கிறதுல என்ன தப்பு? மஞ்சரிக்கு ஒரு விஷயம்னா அது அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா அவங்க பேசிட்டு போட்டோம், நீங்கள் எதுக்குள்ளே வரீங்க? இது ஒரு மேட்ரே கிடையாது சீரியஸாகவே. ஏன்னா அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு போர்ஷன், அது வந்து வேஸ்ட் ஆனாலும் அது யாரையும் அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. இதை ஒரு மேட்டராக கொண்டு வந்து பேசி இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு முத்துக்குமரன். ஆக மொத்தத்தில் இப்போ என்ன அப்படின்னா, முத்துக்குமரனோட கேம் இனிமே தான் மாறும். இத்தனை நாளாக வந்து எல்லாரையும் அடக்கி ஆண்டு ஒரு கேம் ஆட்டாரு, இப்போ யாரும் அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. ஸோ முத்து இதனால அவருடைய கேம் ஃபார்மேட்டை மாற்ற போறாரு, மாத்திருவார் கொஞ்ச நாள்ல. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்? யார் மேல நியாயம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்ஷன் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க, இதான் உங்களோட போர்ஷன், நீங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னா அது அவங்களோட போர்ஷன், அவங்களுடைய இண்டிவிஜுவல் போர்ஷன். அது வந்து அடுத்தவங்களோட ரேஷன்ல வராது, அவங்களுக்கு அலாட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னும் போது அது யாரையும் அஃபெக்டும் பண்ணாது. நான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆப்பிள் 5 பீஸா கட் பண்ணி 5 பேர் கொடுக்குறாங்க, அதில் ஒருத்தர் வந்து அதை சாப்பிடாம கீழே போடுறாரு அப்படின்னா அது அவருடைய போர்ஷன், அது அடுத்தவங்களை அஃபெக்ட் பண்ணாது, அடுத்தவங்களுடைய போர்ஷன் போயிடுச்சு. ஸோ முத்து இந்த இடத்துல இது என்னுடைய ரேஷன், நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றதுல அவருக்கு உண்மையாமே ரைட்ஸ் கிடையாது அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்கள் கருத்துன்றதை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் அரவிந்தன்.